இந்த பதிவு வந்து சில பேருக்கு வந்து வெறுப்பு வரலாம், கோபம் வரலாம், அல்லது ஆதரவாகவும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த விஷயத்தை தயவு செஞ்சு இந்த வீடியோ நான் சொல்ல வர கருத்துக்களை வந்து கொஞ்சம் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். பதிவு உள்ளே போகலாம். நம்ம வந்து முக்கியமாக ஆண்கள் வந்து நம்ம செய்யக்கூடாத ஒரு தவறு என்னை பொறுத்தளவுக்கு, நீங்கள் வந்து எந்த பொருளுக்கு வேணாலும் அடிமையாக இருக்கலாம். பீடி, சிகரெட்டு, மது பழக்கம், போதை, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அப்புறம் இந்த கஞ்சாவ், இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து பொழுது விடியும் போது அந்த போதையிலிருந்து நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். தயவு செஞ்சு ஒரு பெண்ணுக்கு அதிகமான பெண்களை வந்து தயவு செஞ்சு சுத்தாதீங்க. அந்த பழக்கத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. நம்ம வாழ்நாளே அதில் வந்து பாதிக்கப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து எதிலையுமே ஜெயிக்க முடியாது, அனைத்திலுமே நம்ம வந்து தோற்று போயிடுவோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த மைண்ட் இருக்குது பாருங்கள், இது வந்து கரெக்டாக இருக்காது. அப்படி இப்படின்ட்டு அலமாதிக்கிட்டே இருக்கும். நம்மளோட மைண்டு மொத்தம் டேமேஜ் ஆகிடும். தொழிலில் மட்டும் இல்லை, எந்த விஷயத்திலுமே நம்மளால் வந்து வெற்றி பெறவே முடியாது. தயவு செஞ்சு ஒரு பெண்ணுக்கு அதிகமான பெண்களை வந்து பழகாமல் இருப்பது நல்லது. அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. மற்றபடி நீங்கள் வந்து எல்லா பெண்கள்கிட்டையும் நிறைய பெண்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு போயிட்டு பழகிட்டு நம்ம இருக்கோம் அப்படின்னாவே நம்ம லைஃப் இதோட முடியுது அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய வளர்ச்சி தொழில் ரீதியாக இல்லை, குடும்ப ரீதியாக இல்லை, ஊர்காரங்க மத்தியில் எல்லா மத்தியிலையும் நம்ம வந்து அவமானப்படுவோம், அசிங்கப்படுவோம். நம்மளால் வளர்ச்சி அப்படிங்கிறது பெறவே முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.